உதவியின்றி துடிப்பவருக்கு உதவிடவே நீ படிப்பாய், உணவு இன்றி துடிப்பவருக்கு உணவு தரவே நீ படிப்பாய். இந்த வாசகத்தோடு பாருங்கள், இந்த வாரம் திருப்பரங்குன்றம் சட்டசபை தொகுதியில் நடந்த அதிரடியான விஷயங்களை அரசியல் அறிவியல் அல்லது ஆர்வமுடைய இளம் தலைமுறை நலனுக்காக பகிர்ந்துக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் அமைப்போட சீமான் நேரடியாக பனைமரம் ஏறியதும் தமிழ் இனத்தின் மரம் அது அப்படின்னு அதற்கான குரலை 5 இணைகளில் இருந்து அது வலுத்த குரல் தான். சட்ட ரீதியான அந்தஸ்தை வாங்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட ரூல் ஆஃப் லா இங்கே நடக்குது. அந்த சட்ட ரீதியான அந்தஸ்தை சட்ட ரீதியாக நீதிமன்றங்களில் வெல்லணுன்ற அந்த அறியாமை சீமானுக்கிட்டம் நடிகர் விஜய் அவர்களும் பாமக ராமதாஸ் திருமாவளவன் இவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே பாருங்கள், அடுத்த இன்சிடெண்ட்டு நேற்று திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நகராட்சி உள்ளிட்ட எல்லா அரசு இதுலேயும் வரவு செலவு நிதி ஆய்வு முகாமுக்கு வர்றாங்க. திமுகவோட முதன்மை கழக செயலாளர் KN நேரு தலைமையில் வர்றாங்க. திருச்செந்தூர் சட்டசபை உறுப்பினர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வர்றாங்க. நல்லா கவனிங்க. அந்த நகராட்சி வர்ற டயத்தில் இந்த உள்ளூர் ஃபுல்லாக, இந்த மாவட்டம் ஃபுல்லாகவே, திருநெல்வேலி தூத்துக்குடி ஃபுல்லாகவே சுவரொட்டிகள் ஒட்டிட்டாங்க. அதாவது சொத்து வரி பேரூராட்சியாக இருந்ததை விட 6 மடங்கு உயர்த்தப்பட்டுருச்சு, நகராட்சியாக அறிவிக்கப்பட்டதுனால அதை நீங்கள் குறைங்க இல்லைன்னு கடையடைப்பு நடத்திட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த நகராட்சி கட்டடத்துக்கு வர்றாங்க மினிஸ்டர்ஸு, தமிழ்நாடு அமைச்சர்கள். அங்கே தான் இவங்க ரூல் ஆஃப் லாவை, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை எந்தளவுக்கு மதிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம். மற்ற அரசியல் தலைவர்களை விட இப்போ தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக. அந்த காரில் முதன்மை செயலாளர் நேரு இருக்காங்க, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காங்க, கீதா ஜீவன் அமைச்சர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அந்த நகராட்சி பாதையில் போய் திறப்பு விழாவுக்கு போகலை. அந்த வந்த கார்களில் ஒரு காரில் ஒரு ஆளுமை இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை மாற்றுப்பாதையில் விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் ட்ராவலர்ஸ் பங்களாவில் உட்காந்துட்டு சில அரசின் உயர்ந்த அதிகாரிகளை அழைக்கிறாங்க. நீங்கள் வாங்க, திருநெல்வேலி ஜேசி வாங்க, அந்தந்த பகுதியில் இப்படி உயர்ந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் வாங்கன்றாங்க. கட்சியில் சீனியர் அரசியல்வாதிகளையும் வாங்கன்றாங்க. மாற்று தரப்பினர்கள் சொத்து வரி உயர்வுக்காக கடையெடுப்பு நடத்துனவங்க எல்லாரும் நீங்கள் நகராட்சி அலுவலகத்துக்கு போய் அங்கே இருக்க உயரதிகாரிகிட்ட மனு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து தான் திரைக்கதையில் ட்விஸ்ட் நடக்குது. இது காலையிலேருந்து பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. மதியானம் போல் அந்த அரசியல் ஆளுமை வர்றாங்க. அவங்க உலகளாவிய அளவில் ஜீரோ டெரரிசம் அப்படின்றதுக்காக இந்திய நாட்டோட அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலைமையேற்று போயிட்டு சுட சுட தூத்துக்குடியில் நெய்தல் கடல் சார்ந்த வாழ்க்கைக்குரிய உணவு திருவிழாவை நடத்திட்டு இருக்குது. அதை முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் தொகுதியில் ஆய்வுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத கலைஞரோட மகள் என்பதற்காக நான் சொல்லலை. அவங்க ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாக தான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன். மக்கள் பிரச்சனைனா அங்கே அந்த இடத்துக்குள்ள உள்ளே போய் என்னென்னு பார்த்துருவாங்க. போயிட்டு அதை 24 மணி நேரம் காரில் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அது கண்ணால் நான் பார்த்தேன். திரும்ப அவங்க ஆய்வுக்குரிய நகராட்சி மன்றத்துக்கு வரும்போது அவங்களோட மெச்சூரிட்டி அங்கே தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஆளுமைக்கு பேர் கனிமொழி. அவங்க இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர். அவங்க சபாநாயகர் ஐயாவை உள்ளே வர வச்சாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரையும் கீதா ஜீவன் அமைச்சரையும் முதன்மை செயலாளர் நேரு அவங்க வழிகாட்டுதலை கேளுங்கன்றாங்க, சபாநாயகர் வழிகாட்டுதலை கேளுங்கன்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நகராட்சி வரியை விதிக்கிறதுக்கு மக்கள் சார்பாக அவங்களே திரும்ப திருநெல்வேலி ஜோனோட ஜேசி அந்த லேடிகிட்ட, அந்த அம்மையார்கிட்ட மனு கொடுக்குறாங்க. மக்களில் நாங்களும் ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லி, நீங்கள் இதை சட்டசபையில் பரிசீலனை செஞ்சு சொத்து வரியை குறைக்க பாருங்கள். மாநகராட்சியில் ஏற்றப்பட்டிருக்கு. பேரூராட்சியாக இருந்த திருச்செந்தூர் மாதிரியான ஊர்கள் மாநகராட்சி ஆனதுனால 6% எக்ஸ்ட்ரா கூடுது. இல்லாத ஏழை எளிய நடுத்தர மக்களை கவனத்தில் சேர்த்து குறைக்க பாருங்கள் அப்படின்ற கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அரசு அதிகாரிகளிடம் வைத்தார். கவனிங்க, இதுதான் ரூல் ஆஃப் லா, இதுதான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஒருவர் ஆஃபீஸ் இன் ப்ராஃபிட்டில் இருக்காங்கன்னா, இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆனவங்களாம் அரசு துறைன்னு வச்சுக்கோங்க, நீதிபதிகள்லாம் நீதித்துறைன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் மீடியா ஒரு துறைன்னு வச்சுக்கோங்க. இப்படி 4 தூண்கள் இருந்தாலும்
ஒரு பொதுமக்களுக்கான தேவையை, கோரிக்கையை யாரிடம் கேட்கணும் அப்படின்னு இருக்குது. கேட்குற இடத்துல இருக்கவங்க செஞ்சு கொடுக்க முடியாட்டினா, அவங்களோட மேலே அதிகாரத்தில் இருக்கவங்க கிட்ட போய் கேட்டு வாங்கி தர்ற கடமை. தீர்வை நோக்கியது. ஒரு போராட்டத்தை எப்படி தொடங்கணும், ஒரு போராட்டத்திற்கான தீர்வை எப்படி வாங்கி தரம் என்பதற்கு நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர், சர்வதேச அளவில் இந்தியாவுக்கான ஜீரோ பயங்கரவாத தடுப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைவியாக சர்வதேச அளவில் சுற்றிட்டு வந்துட்டு அடுத்து நெய்தல் ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிட்டு திருச்செந்தூரில் நகராட்சி தலைமை அலுவலகத்தில் அவர் தலைமை தான் நான் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல நான் சொல்ல வர டெலிகேட்டிங் பவர். கட்சியில் இருக்க எல்லா சீனியரையும் கூப்பிட்றாங்க, சீனியர்ஸோட ஒப்பீனியனை கேட்குறாங்க. இங்கிட்டு சொத்து வரிகளை பிரச்சனை பண்ணுறாங்க வணிகர் சங்கங்கள், அனைத்து குல சங்கங்கள், அவங்களையும் அவங்க டீல் பண்ணுறாங்க டைரெக்ட். அவங்களோட கிரீவன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்படி கடந்து போயிடல. அந்த பொதுமக்கள் அங்கங்கே திரண்டு போராடுறதா கனிமொழி அக்கா கடந்து போயிடல. டைரெக்டாக அவங்கள நிப்பாட்டி கேட்குறாங்க, உங்கள் கிரீவன்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்குரிய அமைச்சர்கள்ட்டையும் அரசு அதிகாரிகள்கிட்டையும் முடிஞ்சால் சட்டசபையிலையும் சொல்கிறேன், அல்லது அது நாடாளுமன்றத்திற்கு தொடர்புடையதாக இருந்தால் நான் அங்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாவிட்டாலும் நாம் நீதிமன்றத்தின் மூலம் இதற்கான நியாயத்தை பெற்றுத் தருவோம். இந்த அளவில் ரூல் ஆஃப் லா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதற்கு உட்பட்ட ஒரு மத்திய அரசு, அதற்கு உட்பட்டு நடக்கக்கூடிய மாநில அரசு, அதில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாருமே கல்வி, அறிவியல் கல்வி, இதிலெல்லாம் தலை சிறந்து ஒரு நல்ல உட்கட்டமைப்போட நல்ல சுகாதாரம், கல்வி, மருத்துவ வசதி, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதார பணம், அதில் எல்லாத்துலேயுமே நார்வே இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நம்பர் 1 இருக்குது. அதுபோல் ஆவணும் அப்படின்ற இந்தியாவின் பயணத்திற்கும் தமிழ்நாட்டின் பயணத்திற்கும் இந்த ஒரு அரசியல் வரலாற்று நிகழ்வு ஆவணைப்படுத்துகிறேன். இளம் தலைமுறை நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கால இந்தியாவை, உலகிற்கே ஜனநாயக நாடுகளின் சட்டத்தின் ஆட்சியை மதிக்கக்கூடிய நாடுகள் எல்லாவற்றிற்கும் இந்தியாவை தாயாக ஆக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஃபீல் இஸ் தட்ஸ் ஹெல்த், கோ அவுட் அண்ட் ரூல் யுவர் ஓன். தேங்க்யூ.